வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்னைக்கு கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது எக் பெப்பர் ஃப்ரை. தேவையான பொருட்கள்: முட்டை 5, வெங்காயம் 1, எண்ணெய் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவி வச்சிடலாம். எடுத்து வச்சிருக்கிற முட்டையெல்லாம் ஒரு பவுலில் உடச்சி சேர்த்துக்கலாம். தனியாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு முட்டையை உடச்சிட்டு நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு வேறொரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையும் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கெட்டுப்போன முட்டை ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அது தனியாக எடுத்துடலாம். ஒரே பாத்திரத்தில் நம்ம எல்லா முட்டையும் உடச்சி சேர்க்கும்போது ஏதாவது கெட்டு போயிருந்ததுன்னா நம்மளுக்கு மொத்த பொருளும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் இந்த மாதிரி செய்யணும். இப்போ எல்லா முட்டையும் உடச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். முட்டை எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். யூஸ்வலாக செய்கிற முட்டை ஃப்ரை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை எல்லாத்தையும் அடித்து எடுத்துட்டோம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்தா போதும். ஃப்ரை பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்க வேண்டி வரும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். முட்டையில் உப்பு சீக்கிரம் கரையாது, அதனால கொஞ்சம் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. முட்டை ரெடி. எண்ணெய் தடவின பாத்திரத்தில் இதை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த பாத்திரத்தை வச்சு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் இந்த பாத்திரம் வச்சிட்டோம். இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை பாத்திரத்தில் ஒரு பிளேட் போட்டு கட்டாயம் மூடணும். இல்லைன்னா தண்ணி அதுக்குள்ளே விழுந்து நம்மளுக்கு அது கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்காது. ஒரு விசில் வந்துட்டு ஸ்டீமெல்லாம் அடங்கிட்டு நம்ம இதை திறந்து பார்த்துடலாம். முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். முட்டை வேக வைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவணும். அப்போ தான் இது ஒட்டாமல் நம்மளுக்கு வரும். முட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கு பன்னீர் க்யூப்ஸ் மாதிரியே இருக்குது. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொதுவாகவே சிக்கன், மட்டன் இதுக்கெல்லாமே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அதாவது சோம்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தால் தான் அந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகாமல் இருக்கும்போது நம்ம அதை சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமே பொரிஞ்சு வராது, நல்லா இருக்காது. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். கூடுமான வரைக்கும் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வரணும், நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்துக்காக மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்குறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையில் செஞ்சுருக்கோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இது பார்க்குறதுக்கு லிவர் ரோஸ்ட் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு முட்டை பீஸ்லையும் மசாலா நல்லா படுற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது எப்போவுமே அதை பிச்சு போடுங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். முழுசாக போட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான முட்டை மிளகு வறுவல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.